ஒவ்வொரு இன்புட்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லேபிள் வந்து கொடுக்க போறோம். நீ வந்து யூசர் நேம்காக, நீ வந்து ஃபோன் நம்பருக்காக, நீ வந்து இமெயிலுக்காக அப்படின்றது. ஸோ இப்போ லேபிள் டேகை வச்சு நம்ம இதை வந்து பண்ண போறோம். ஸோ லேபிள் அப்படின்னு போட்டுட்டு இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம இது எதுக்காக, ஸோ நேம்காக. ஸோ இந்த இடத்துல நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நேம்னு வரும். அதே லேபிள் டேகை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து நம்பருக்காக, ஸோ மொபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பருக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் லேபிள்ஸ் வந்து போடணும். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணி இந்த தேர்ட் ஒன் இமெயிலுக்கும் பண்ணிடுறேன். இமெயில். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து லேபிள் டேகை யூஸ் பண்ணணும். இந்த லேபிள் டேக்ல இப்போ இந்த ஃபார் எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இன்புட் டேக்ஸ்ல வந்து ஐடி யூஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த இன்புட் டேக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து இதை ஏபிசின்னு சொல்லி ஒரு ஐடி வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இன்புட்டுக்காக தான் இந்த லேபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்க்குள்ள நம்ம இந்த ஐடி நேம் வந்து கொடுப்போம். ஓகே, ஏபிசி அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இன்புட்டோட பேர் என்ன, அதாவது நேம் கிடையாது, பேரு ஐடி வந்து ஏபிசி. இது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். இந்த லேபிளை நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஏபிசி, இல்லைனா வந்து நீங்க இதுக்குள்ள என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். பட் ஐடிக்குள்ள என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை தான் இந்த லேபிள்ல ஃபாருக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இது நம்பருக்காக. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐடி கொடுக்குறேன், நம் அப்படின்னு. அண்ட் இதே நான் இந்த இடத்துல ஃபார்க்குள்ளேயும் கொடுக்க போறேன். ஓகே, இது சில டைம்ஸ் வந்து ரேடியோ பட்டன்ஸ், இந்த செக் பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த லேபிளை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ரேடியோ பட்டன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். இது எப்படி அப்படிங்கறது நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.